அனைவருக்கும் இனிய காலைச்சக்கரம் நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. நிகழ்ச்சியை துவக்கி வைத்து வரவேற்பு நிகழ்த்த ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்தின் தலைவர் ரோட்டரி குமரேசன் அவர்களை அன்புடன் கேட்டு. நன்றி தலைவரே. அனைவருக்கும் ஆரோக்கிய காலை வணக்கம். ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் பேர் ஜி செங்குடன் அவர்களின் சீர்கை தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி வழங்கும் காலைச்சக்கரம் 2.0. இது இயற்கையின் வாழ்வியல் முறை. உன்னுடன் இந்த அற்புத நிகழ்வுக்கு நம்முடன் இணைந்துள்ள ஜோன் 31 உதவியாளர் ரொட்டேரியனர் சம்பத் அவர்களையும், ஜோன் 15 உதவியாளர் ரொட்டேரி ஜிவிஎன் கணேஷ் அவர்களையும், ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியின் செயலாளர் ரொட்டேரியன் பி சிவசங்கர் அவர்களையும், காலைச்சக்கரம் திட்டத்தின் தலைவர் ரொட்டேரியன் ஆர் குணபலன் ஐயா அவர்களையும், மூன்றாவது நாளாக நம்முடன் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற கொள்ளிடம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் மணிகண்டன் அவர்களையும், செயலாளர் ரொட்டேரியன் KST சுதாகர் அவர்களையும், ஆசனங்களை மிக எளிமையாகவும் சிறப்பாகவும் பயிற்றுவித்துக் கொண்டிருக்கின்ற நமது ஆசான் ஜெகநாதன் ஐயா அவர்களையும், இந்த சிறப்பு அழைப்பாளராக செங்காய் உணவுகள் பற்றிய விளக்கங்களை அளிக்க இருக்கின்ற திருமதி அகிலா குணாலன் அம்மா அவர்களையும், மேலும் இக்குழுவில் பயணித்து வரும் அனைத்து நல்ல உள்ளங்களையும் வருக என வரவேற்று தொடர்ந்து திட்டத்தை நடத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. வரவேற்பு நிலையத்திய தலைவர் அவர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஸ்ரீ முஸ்லிம் சங்கத்தின் செயலாளர் ரோட்டரி ரவிச்சந்தர் அவர்கள். இறைவா, மனித குலத்தை படைப்பித்த தந்தையே, உயர்ந்த நிறைவான தந்தைகளை அனுப்பிக்கொண்ட ரோட்டரி கொள்கையால் அகத்துள்ள செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக எடுத்துக் கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையும் அமைதியும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளை பாகுபாடுகளை நீக்கவும், பொருளாதார சமய தடைகளை களையவும், மேலும் மானுடத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையையும் முறையாக புரிந்து கொள்ளும் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புடன் பழமனிடம் வாழ்கிற உன் புனிதமான திருவிடைகளை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பாளி நீயே என்று போதிட எங்கள் ஒரே நிரந்தரமான விரும்புகின்ற தந்தையை இங்கே கூடியுள்ள நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படி இருந்துகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி. ரோட்டரி வணக்கம் மாஸ்டர்ஸ் ரோட்டரி கிளப் ஸ்ரீ முஸ்லிம் சங்கத்தின் செயலாளர் ரொட்டேரியன் ரவிச்சந்தர் அவர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் ஜெகநாதன் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மண்ணும் நீ விண்ணும் நீ மறிகடல்கள் ஏழும் நீ எண்ணும் நீ எழுத்தும் நீ இசைந்த பன்னெழுத்தும் நீ. மண்ணும் நீ விண்ணும் நீ மறிகடல்கள் ஏழும் நீ எண்ணும் நீ எழுத்தும் நீ இசைந்த பன்னெழுத்தும் நீ. கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள்ளாடும் பாவை நீ நன்னு நீர்மை நின்ற பாதம் நன்னு மாறு அருளிடாய். கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள்ளாடும் பாவை நீ நன்னு நீர்மை நின்ற பாதம் நன்னு மாறு அருளிடாய். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. வாழ்க வளமுடன்.
நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக சூரிய வணக்கம் மற்றும் மூச்சு பயிற்சி, தியான பயிற்சி, முத்திரை பயிற்சிகள். செய்ய போற பயிற்சி சூரிய வணக்கம். சூரிய வணக்கம் 12 நிலைகள் இருக்கு. தயார் நிலை 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. இரு கைகளையும் நெஞ்சு பைக்கு நேரம் வச்சுக்கிறோம். ஒரு நீண்ட மூச்சு எடுத்து மெதுவா மூச்சு காத்து வெளியேற்றுறோம். அடுத்ததாக அமர்ந்த நிலையில் உட்கட்டாசனம். நல்ல மேல பாக்குறோம். வலதுபுறம் இடதுபுறம். சூரிய வணக்கத்தின் நன்மைகள்: கண் பார்வைத்திறன் அதிகரிக்கிறது, நரம்பு மண்டலம் பலமடைகிறது, இதயம் சம்பந்தமான தொந்தரவுகள் சரியாகிறது, மாதவிடாய் சம்பந்தமான தொந்தரவுகள் சரியாகிறது, ஆசனங்கள் செய்வதற்கு உடம்பு தயார்படுத்தப்படுகிறது. அடுத்ததாக மூச்சு பயிற்சி. மூச்சு பயிற்சியில இன்னைக்கு நம்ம கிரியை பயிற்சி பார்க்கிறோம். இந்த கிரியை பயிற்சியை மறுபடியும் நம்ம தொடர்ந்து ஏன் கொடுத்துட்டே இருக்கோம்னா, இந்த வயிற்றுக்கிரியை, நெஞ்சுக்கிரியை, தோள்பட்டை, இந்த கிரியை நம்ம செய்யறப்போ உடம்பு முழுவதும் பார்த்தீங்கன்னா கழிவுகள் முற்றிலுமா வெளியேற்றப்படுகிறது. ஆதிமுத்திரை வச்சுக்கிறோம். இந்த சுண்டுகள் கீழ் இருக்கிற ரேகையில் பார்த்தீங்கன்னா ஆதிமுத்திரை வச்சுக்கிறோம். தோள்பட்டைக்கு நேரா வச்சுக்கிறோம். திருமூலர் அகப்புற மூச்சு பயிற்சி. மேல போறப்ப மூச்சு காத்த இழுக்கிறோம், கைகள் விரிச்சுக்கணும். கீழே வர்றப்ப மூச்சு காத்த வெளியேற்றுறோம். கட்டை விரல் பார்த்தீங்கன்னா மறுபடியும் உள்ளே கொண்டு வந்துடும். பிரீத் இன், பிரீத் அவுட். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ஓய்வு. ஒரு நீண்ட மூச்சு எடுத்து மெதுவா மூச்சு காத்து வெளியேற்றுறோம். நல்ல பயிற்சிகள் செய்ய இந்த கிரியை பயிற்சி செய்ய நுரையீரல் நல்ல பலமடையும், நல்ல சுறுசுறுப்பு கிடைக்கும் நமக்கு. அடுத்ததாக முத்திரை பயிற்சி.
உதாசனம் அல்லது சொஸ்திகாசன நிலையில் நம்ம அமர்ந்துக்கிறோம். இன்னைக்கு நம்ம செய்ய போறது குதிரை முத்திரை. குதிரை முத்திரை வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம இது கட்டை விரல் வந்து நெருப்பு, நாள்காட்டி விரல் வந்து அடுத்து ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்று. இது ஆகாயம், இது மண், இது நீர், இது காற்று. பஞ்சபூத சக்திகள் வந்து பாத்தீங்கன்னா இதுலயே நம்மளுக்கு கிடைச்சிடும். அப்போ எந்த கைகள் விரல்கள் நம்ம வைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வரலையோ அந்த ஆற்றல் வந்து நம்மளுக்கு குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். இந்த குதிரை முத்திரை எப்படி செய்யறதுன்னா, சுண்டு விரலை நல்லா நீட்டி வச்சுக்கிறோம். அதுக்கு அடுத்தது ஆள்காட்டி விரலை மேல வச்சுக்கிறோம். சுண்டு விரல் இப்படி வச்சுக்கிறோம், முதல் நீட்டி. அதுக்கு அடுத்த விரல் வந்து ஆள்காட்டி விரல் வச்சுக்கிறோம். அதுக்கு அடுத்தது மோதிர விரல் வச்சுக்கிறோம். அதுக்கு அடுத்தது நடுவிரல் வச்சுக்கிறோம். இரு கைகளையும் அந்த மாதிரி வச்சுக்கிறோம். கட்டை விரல் வந்து நம்ம தனியா வச்சுக்கோம். வச்சுட்டு நம்ம அமர்ந்த நிலையில நல்லா கண்களை மூடி மூச்சு கதையே நம்ம கவனிக்கிறோம். இது காலையில நம்ம ஒரு 10 நிமிடம், மாலையில ஒரு 10 நிமிடம் நம்ம தினசரி செய்யறப்ப நம்மளுக்கு நிறைய ஆற்றல் கிடைக்கும். இப்போ செய்ய முடியாதவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்படி கை விரல் வச்சு கொஞ்ச நேரம் அப்படியே பிடிச்சிக்கலாம். இன்னொருத்தர் கூட உதவி பண்ணலாம். இப்போ நம்ம இந்த கையில வச்சுட்டு அடுத்த கையில வந்து பாத்தீங்கன்னா அந்த முத்திரையை நாம வச்சுக்கலாம்.
ஓய்வு. மெதுவா கை விரல்களை அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். கைகள் நல்லா அந்த மாதிரி ஒரு பயிற்சி ஒரு 10 முறை பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சில விரல்கள் வந்து வராது, முக்கால்வாசி பேருக்கு வந்துடும். அப்ப தொடர்ந்து இந்த மாதிரி செய்யறப்போ உங்களுக்கு அந்த எந்த சக்தி குறைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுட்டு அது நம்மளுக்கு அது சரி பண்ணிக்கலாம். அனைத்து விதமான தொந்தரவுகளும் இந்த ஒரே பயிற்சியில வந்து நம்ம தீர்க்க முடியும்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு மருந்து சாப்பிட்டா எல்லா நோயும் தீர்வு அப்படி அந்த மாதிரி இந்த முத்திரை வச்சாவே நம்மளுக்கு அனைத்து விதமான நோய்களும் நம்மளுக்கு சரியாகும். பஞ்சபூத சக்தி அனைத்தும் நம்மளுக்கு கிடைச்சிடும். அடுத்ததாக தியானம். நஜபா தியானம் செய்ய போறோம். இரு கைகளையும் சிறுமுத்திரை வச்சுக்கிறோம். ஆள்காட்டி விரல் நுனியும் பெருவிரல் நுனியும் இணைச்சு வச்சுக்கிறோம். மற்ற 3 விரலையும் சேர்த்து வச்சுக்கிறோம். நல்லா நீட்டி வச்சுக்கிறோம். நல்லா நிமிர்ந்து வந்துக்கிறோம். கண்கள் வந்து நம்ம புருவ மத்தியை பார்த்துக்கிட்டும். வயிறு நன்றாக சுருங்கி வெளியிட்டும். மூச்சு காத்து நல்லா இழுக்கிறப்போ சோ என்ற மந்திரத்தையும், மூச்சு காத்து விடுறப்போ ஹம் என்ற மந்திரத்தையும் நம்ம உச்சரிக்கிறோம். மனசுக்குள்ளேயே சொல்றோம்.
ஓய்வு. கைகள் நல்லா உரசிக்கிறோம். அப்படியே உள்ளங்கை இறுக்கங்களையும் வைக்கிறோம். தொடர்ந்து இந்த அஜபா தியானம் செய்வதனால் மன குழப்பங்கள் நீங்கும். நம்ம ஞான நிலையை அடையலாம். தொடர்ந்து ஆசனங்கள் செய்து உடலினை உறுதிப்படுத்துவோம். மூச்சு பயிற்சி தியானம் செய்து மனதனை சீர்படுத்துவோம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த திட்டத்தினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து ரோட்டரி சங்கங்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சிகளை கலந்து கொண்ட அனைத்து நிறுவனங்களுக்கும் நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. இன்றைய வேளையில் நமக்கு அற்புதமாக சூரிய வணக்கம் மற்றும் மூச்சு பயிற்சி, தியான பயிற்சி, முத்திரை பயிற்சிகளை சிறப்பித்தார் சார் ஜெகநாதன் ஐயா அவர்கள். நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி. நன்றிங்க. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். வேந்த டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்று நாம் 3 விஷயத்தை பார்க்க இருக்கிறோம். ஒன்று, பெண்களுக்கு வரும் அனைத்து விதமான மாதவிடாய் சம்பந்தப்பட்ட இந்த மென்சஸ் பீரியட், வெள்ளைப்படுதல், இர்ரெகுலர் பீரியட்ஸ், குழந்தையின்மை, நீர்க்கட்டி, இது போன்ற பெண்களுக்கு உண்டான அனைத்து கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கும் ஒரு பயிற்சி. இதுக்கு பேரு பப்பி பயிற்சின்னு பேரு. 2வது, கண்ணு சரி செய்யறதுக்கு, அதாவது கிட்ட பறவை, தூர பறவை, குளுக்கோமா, கண்ணுல புறை இருந்துச்சுன்னா அந்த கண்ணு கிளியர் பண்றதுக்கு கண்ணாடி மாட்டியிருந்தா அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு ஐடியா. 3வது, அதிக உதிரப்போக்கு இருக்கும் பொழுது காவி சூரணம்னு ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளை சாப்பிட்டு எப்படி சரி பண்றதுன்னு. இப்படி 3 விஷயத்த நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதல் பயிற்சி பப்பி பயிற்சி. இதுக்கு ஏன் தெரியும் பப்பி பயிற்சின்னு வந்திருக்கு? ஆக்சுவலா இது நாய் பயிற்சின்னு சொல்லணும், சொன்னா இன்டீசென்டா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை பப்பி பயிற்சி அப்படின்னு டீசென்டா மாத்தி வச்சிருக்கோம். பெண்களுக்கு உண்டான அனைத்து விதமான இந்த கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட, மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு ஒரு தீர்வு. காலையில பிரம்ம முகூர்த்தத்துல, அதாவது ஒரு சூரிய உதிக்கிறதுக்கும் ஒரு 1.5 மணி நேரம் முன்னால எந்திரிச்சு உட்கார்ந்துட்டு வஜ்ராசனத்துல உட்காரணும். வஜ்ராசனம் உங்களுக்கே தெரியும், கால் 2 பின்னால மடக்கி வஜ்ராசனம். வஜ்ராசனத்துல உட்கார்ந்துட்டு மண்ணு குவளையில தண்ணி எடுத்துக்கணும். ஒரு மண் பானை இல்லை. இப்ப நாய்க்கு தண்ணி வைக்கிறதுன்னா எப்படி வைப்போம்? ஒரு குவளையில வைப்போமா? அந்த மாதிரி மண் கிண்ணம், மண் கிண்ணத்துல தண்ணி எடுத்து நம்ம என்ன பண்ணணும், இதை கிண்ணன்னு வச்சுக்கோங்களேன். வஜ்ராசனத்துல உட்கார்ந்துருக்கிறோம். உட்கார்ந்துட்டு எவ்வளவு தூரம் குனிய முடியுமோ குனிஞ்சு வயிறு அமுக்கணும். குனிஞ்சிட்டு பாருங்க, ஒரு நாய் வந்து தண்ணி குடிக்கும் போது எப்படி குடிக்கும்? அந்த மாதிரி நாக்கால தண்ணி குடிக்கணும். ஸ்பூன் வச்சு கை வச்செல்லாம் இல்லை. வழக்கமா ஒரு மிருகங்கள்லாம் தண்ணி குடிக்கும் போது, புலி, நாய்னா உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், சரி புலி, சிங்கம் தண்ணி குடிச்சா எப்படி குடிக்கும்? அந்த மாதிரி என்ன பண்ணணும், இந்த புலி தண்ணி குடிக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், நாக்கால தண்ணி குடிக்கணும். இந்த மாதிரி 16 நிமிஷம் செய்யணுமாமா இப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. 16 நிமிஷங்கிறது ரொம்ப அதிகமா இருக்குது. சொல்லியிருக்காங்க 16 நிமிஷம் அந்த மாதிரி குடிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்க அதை கம்மி பண்ணிக்கலாம். டெய்லி 1 நிமிஷம் 2 நிமிஷம் பண்ணலாம். நான் உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கறதுக்காக சொல்றேன். இந்த மாதிரி தண்ணி குடிக்கும் பொழுது உலகத்துல எந்த பெண்களுக்கு எப்பேற்பட்ட மாதவிடாய் சம்பந்தப்பட்ட, கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட எந்த ஒரு கட்டியா இருந்தாலும், கல்லா இருந்தாலும், ஒரு நீர்க்கட்டியா இருந்தாலும், குழந்தையின்மையா இருந்தாலும் சரியாகலாமா. இதுக்கு பேரு பப்பி பயிற்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முடிஞ்சவங்க இதை செஞ்சு பார்த்து அதுல லாபம் அடைஞ்சுக்குங்க. இது ஒரு ஐடியா. 2வது, இந்த நாக்கு வச்சு தண்ணி குடிச்சிங்க இல்லையா, அது மொத்த தண்ணி குடிச்சிருக்க மாட்டீங்க, ஏன்னா ரொம்ப கம்மியா தான் வரும். இந்த மிச்ச தண்ணி இருக்கு இல்லையா, மிச்ச தண்ணியில கண்ணை கழுவுனா கண்ணில் உள்ள கிட்ட பார்வை, தூர பார்வை, குளுக்கோமா, கண்ண புற எல்லாமே சரியா போகுது. அது ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே கண்ணில் யாருக்காவது வியாதி இருந்தா எச்சில் எடுத்து கண்ணில் போடுங்கன்னு சொல்லியிருப்பேன். டெய்லி காலையில நம்ம எச்சில் எடுத்து கண்ணுக்குள்ள போட்டுட்டு 5 நிமிஷம் கழிச்சு கிளீன் பண்ணிட்டா
கண்ணு சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகளும் குணமாகும்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். பாருங்க, அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்கு. இப்படி நாக்கு வச்சு தண்ணி குடிக்கும் பொழுது நமது எச்சில் வந்து தண்ணி ஃபுல்லா படர்ந்துருது இல்லைங்களா? அந்த தண்ணி எடுத்து இந்த கண்ணு கழுவுற குவளை இருக்கு இல்லையா, அதுல வச்சு கண்ணு கழுவலாம். இல்ல அந்த தண்ணிக்குள்ள நம்ம கையில எடுத்து கண்ணை கழுவலாம். ஆக மொத்தம் நம்ம எச்சில் பட்ட தண்ணியில கண்ணு கழுவும் பொழுது கண்ணில் உள்ள கிட்ட பறவை, தூர பறவை, குளுக்கோமா, கண்ணுல போற வருது, எரிச்சல், ப்ரெஷர் எல்லாமே சரியா போகுதுங்க. இது 2வது ஐடியா. 3வது ஐடியா, அதிக உதிரப்போக்கு இருக்கு. பெண்களுக்கு வழக்கமா இருக்கிறத விட நிறைய ரத்தம் போயிட்டு இருக்கு அப்படின்னா அதை உடனே நிறுத்துறதுக்கு நாட்டு மருந்து கடைக்கு போனீங்கன்னா காவி சூரணம்னு கிடைக்கும். அதை வாங்கி சாப்பிட்டா நிக்கும். இந்த காவி சூரணத்தை வீட்லயே எப்படி தயாரிக்கிறதுன்னு இப்ப நான் சொல்லித்தர போறேங்க. காவி சூரணம் எப்படி தயாரிக்கிறதுன்னா, ஒரு செங்கல் எடுத்துக்கணும். எங்க செங்கல்னா ஹாலோ பிளாக் இல்ல, சுட்ட களிமண்ணில் செய்யப்பட்ட, கிளேல செய்யப்பட்ட சாதாரண செங்கல். முழு செங்கல் எடுக்க வேண்டாம், ஒரு பாதியோ, முக்கால்வாசி, அரைவாசி, கால்வாசி இருந்தா போதும். அந்த செங்கல்ல காலையில ஒரு 7 மணிக்கு மொட்டை மாடியிலயோ எங்கேயாவது வெயில்ல நேரடியா படுற மாதிரி சூரிய வெளிச்சத்துல வைக்கணும். செங்கல்ல சூரிய வெளிச்சத்துல வச்சு சாயந்தரம் 4-5 மணி வரைக்கும், அதாவது சூரிய வெளிச்சம் எவ்வளவு நேரம் அந்த செங்கல் மேல படுதோ அவ்வளவு நல்லது. ஒரு நாள் ஃபுல்லா வச்சுட்டு அந்த செங்கல் எடுத்து ஒரு சுத்தியில எடுத்து ஃபுல்லா உடைச்சு தூள் தூளா மண்ணு மாதிரி மாத்திடணும். ஒரு வெள்ளை கலர் பருத்தி துணி எடுக்கணும். அதாங்க வேஷ்டி துணி எடுத்து அதுல அந்த தூளா இருக்கிற அந்த பவுடரை போட்டு மூட்டை மாதிரி கட்டி ஆட்டணும். அந்த வெள்ளை கலர் பருத்தி துணியில இருந்து கீழே ஒரு ஒரு பவுடர் மாதிரி வரும் இல்லைங்களா, மெலிசா பவுடர் மாதிரி வரும் இல்லைங்களா, ஃபைன் பவுடருங்க. நம்ம முகத்துக்கெல்லாம் போடுற பவுடர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வரும். அந்த பவுடரை ஒரு டப்பால எடுத்து வச்சுக்கோங்க. வெள்ளை கல்கண்டு கடையில வாங்கிட்டு வாங்க. வெள்ளை கல்கண்டை பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இங்க வந்து அந்த செங்கல் பொடி தூளு, இங்க வந்து வெள்ளை கல்கண்டு பொடி, இரண்டையும் சம அளவுல கலக்கி அதுல இருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில போட்டு காலைல வெறும் வயிற்றுல தண்ணி குடிச்சிட்டீங்கன்னா பெண்களுக்கு உண்டான அதிகப்படியான உதிரப்போக்குன்னு சொல்றாங்க இல்லைங்களா, அது உடனே நின்றும். ஆனா இது அடிக்கடி பண்ணக்கூடாது. இயற்கையான முறையில சரி பண்ற வேலையை பார்க்கணும். இப்போதைக்கு ஒரு டெம்பரவரியான ஒரு சிகிச்சை. அப்ப ஏன் உதிரப்போக்கு அதிகம் வருது? உடம்பு வீக்கா இருக்குன்னு அர்த்தம். அப்ப தேவையான ரெஸ்ட் எடுக்கணும், நாக்கு பிடிச்சதும் சாப்பிடணும், உடற்பயிற்சிகள் செஞ்சீங்கன்னா இனிமேல் அது வராம பாத்துக்கணும். இன்று நான் உங்களுக்கு ஒரு 3 பயிற்சி சொல்லி கொடுத்துருக்கேன். 1 பப்பி பயிற்சி, 2வது கண்ணை சரி பண்றது, 3வது காவி சூரணம். இந்த 3ஐயும் பயன்படுத்தி நாம இயற்கை முறையில பெண்களுக்கு கர்ப்பப்பை நோயையும் குணப்படுத்துவோம், கண்ணையும் குணப்படுத்துவோம். காவி சூரணம் தயாரிச்சு பழகுங்க. இல்லைன்னா எங்களிடம் காவி சூரணம் கிடைக்கப்படும், காவி சூரணம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நோட்டீஸ் அடிச்சு ஊரெல்லாம் கொடுங்க. ஏன்னா நாட்டு மருந்து கடையில விற்கிற காவி சூரணம் செஞ்சு ரொம்ப நாள் ஆயிருக்கும். நீங்க ஃப்ரெஷ்ஷா எங்ககிட்ட எனக்கு போன் பண்ணீங்கன்னா காலையில செங்கலம் மொட்டை மாடியில வச்சு நாங்க அரைச்சு உங்களுக்கு காவி சூரணம் கொடுப்போம் அப்படின்னு விளம்பரம் பண்ணீங்கன்னா, ஓ காவி சூரணம் இருக்கா அப்படின்னு மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. அவங்களே தயாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சோம்பேறிகள் இருந்தா உங்ககிட்ட வாங்கிக்குவாங்க. ஆமாங்க, நமக்கு வியாபாரம் பண்ண மாதிரியாச்சு, நல்ல விஷயம் சொல்லி கொடுத்த மாதிரிச்சு இல்லையா? இனிமேலு நாம கெட்ட விஷயத்தை ஒழிக்கணும், அதுக்கு நல்ல விஷயத்த ஆரம்பிக்கணும். எனவே மீண்டும் நாம தற்சார்பு வாழ்க்கைக்கு, தாத்தா பாட்டி வாழ்ந்த வாழ்க்கைக்கு திரும்பி வந்து கொண்டிருக்கிறோம். அருமையான ஒரு வேலை. எனவே பல விஷயங்களை கற்றுக்கொள்வோம். உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயத்த எனக்கு சொல்லிக் கொடுங்க, நான் உலக மக்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். நன்றி நன்றி ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நல்லதொரு சிந்தனைகளை சிறப்பித்த கீழர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இன்று நமக்கு செங்காய் உணவுகள் பற்றி அற்புதமாக விளக்கம் அளிக்க வருகிறார் அகிலா குணாலன் மேடம் அவர்கள். அகிலா குணாலன் மேடம் அவர்களை செங்காய் உணவுகள் பற்றி விளக்கம் அளிக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம செங்காய் உணவுகள் பத்தி பார்க்கலாம். இப்ப செங்காய் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த நுங்கு வந்து பழுக்கிற பருவம். அதாவது மாங்காயிலையும் வந்து அந்த செங்காய் பருவம் உண்டு. அதாவது பாதி காயா இருக்கும், லேசா பழுக்கிற அந்த ஸ்டேஜை வந்து நம்ம செங்காய்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த பனங்காயும் நுங்கு முற்றிய பிறகு அந்த மேல இருக்கிற அந்த நார் பகுதி வந்து மென்மை அடைய துவங்கும். அப்ப வந்து
அது பழுக்க துவங்கும் போது நல்ல ஒரு நறுமணத்தோட பழுக்க ஆரம்பிக்கும். ரொம்ப ரொம்ப மெதுவா பழுக்காம கொஞ்சம் இருகலா இருக்கும். அதாவது காய் பதத்துலயும் இருக்கும். ஆனா பழமா இருக்கும். அப்ப அந்த பதத்துல இருக்கிறத தான் வந்து நம்ம செங்காய்ன்னு சொல்லுவோம். இந்த செங்காய் வந்து பாத்தீங்கன்னா, பழத்தை விட செங்காயோட நறுமணம் ரொம்ப நல்லா இருக்கும். இத வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பாரம்பரியமா சாப்பிடுறது வந்து இந்த செங்காய வந்து இட்லி கொப்பரையில அவிச்சு, வெட்டி, அதுல கருப்பட்டி சாறு ஊத்தி அத வந்து சாப்பிடுவாங்க. அப்போ வந்து அந்த கருப்பட்டி சாரோட இனிப்பு, செங்காயில இருக்கிற துவர்ப்பு, அப்புறம் வந்து கடைசியா வந்து லேசா ஒரு இனிப்பு இருக்கும். அந்த பழத்துக்கான இனிப்பு லேசா தெரியும். அது அவ்வளவு சுவையா இருக்கும். அப்ப இந்த செங்காய் வந்து இப்படிதான் சாப்பிட்டு பழகுவாங்க. இந்த செங்காயில வந்து நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து இந்த செங்காயில வந்து நம்ம வந்து ஆ பாகு செய்யலாம். இந்த மணப்பாகு மாதிரி செய்யலாம். அப்ப இந்த மணப்பாகு மாதிரி செய்யறதுக்கு வந்து செங்காய வந்து நம்ம வெட்டி, அத வந்து இந்த மாரி இட்லி கொப்பரையில நல்லா வேக வச்சு எடுத்து தோல மட்டும் நம்ம லேசா நீக்கிட்டு, சின்ன சின்ன வில்லைகளா கட் பண்றது கொஞ்சம் சிரமமா இருக்கும். இருந்தாலும் அருவாமனை இருந்தா அருவாமனையில கட் பண்ணிட்டு, கொஞ்சம் லேசா உலர்த்திட்டு, நல்லா வெயில்ல பொறுக்கிற வெயில்ல நல்லா உலர்த்திட்டு, நம்ம வந்து சர்க்கரை பாகு, அதாவது கருப்பட்டி பாகு காய்ச்சணும். கருப்பட்டி பாகு வந்து நம்ம கருப்பட்டி போட்டு தண்ணியில கரைச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கெட்டி சேரும். அதாவது ஒரு அரை கம்பி பதம் அப்படின்னுவாங்க. நம்ம தொட்டா அந்த பிசுபிசுப்பு தெரியும். அந்த அளவுக்கு அந்த கருப்பட்டி பாக இது பண்ணிட்டு, இந்த செங்காய நம்ம காய வச்ச செங்காய வந்து நம்ம உள்ள விட்டு நல்லா நம்ம கொதிக்க விட்டோம் அப்படின்னா, இந்த செங்காயோட இந்த இந்த கருப்பட்டி பாகு வந்து அந்த செங்காயில போய் சேரும். சேர்ந்து ஒரு மாதிரி ஆஹ் ஆஹ் நல்லா எப்படி சொல்றது, ஒரு ஒரு கம்பி பதத்துக்கு வந்து அதை நம்ம நம்ம நல்லா சுருள நம்ம காய்ச்சி எடுத்து திருப்பி நம்ம வெயில்ல காய வச்சோம் அப்படின்னா மிட்டாய் மாதிரி, அதான் நம்ம இஞ்சி மரப்பா மிட்டாய் சாப்பிடுறோம்ல, இதுல வந்து இஞ்சி மரப்பா மாதிரி செய்யணும்னா கொஞ்சம் சுக்கு, ஏலக்காய் நல்லா தட்டி அதையும் சேர்த்து நம்ம நல்லா கிண்டி வெயில்ல நல்லா காய வச்சோம்னா இஞ்சி மரப்பா மிட்டாய் மாதிரியே நல்லா இருக்கும். இது வந்து ரொம்ப நாள் கெடாது. நல்லா நம்ம சுருள காய்ச்சி நல்லா நல்லா எடுத்து வைக்கிறதுனால இது வந்து மிட்டாய் மாதிரி நல்லா இருக்கும். இது வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து அதுக்கு முந்தின பதத்துல, அதாவது ஒரு கம்பி பதத்துல நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம சிரப் மாதிரி இருக்கும், மணப்பாகு மாதிரி இருக்கும். அப்ப இத வந்து ஒண்ணு நம்ம வந்து டீல நம்ம சூடா இப்ப வந்து ஒரு தேநீர் போடுறோம் அப்படின்னா இந்த இலைகளோட தேநீர் போட்டு இது ஒரு ஒரு கரண்டி நம்ம வந்து அந்த தேநீர்ல கலந்து நம்ம வந்து பருகலாம். அவ்வளவு நல்லா இருக்கும். நன்மைகளும் இப்ப வந்து பனம்பழத்தோட நன்மைகளும் நமக்கு வந்து போய் சேரும் அப்படிங்கிறது. இதுல இன்னொன்னு வந்து என்ன பண்ணலாம்னா, ஊறுகாயும் புளிக்குழம்பும் வைக்கலாம். ஊறுகாயோ புளிக்குழம்போ நம்ம வைக்கிறது வந்து இதே மாதிரிதான். செங்காயம் நல்லா அவிச்சு வெயில்ல காய வச்சிட்டோம் அப்படின்னா, அந்த வில்லைகளை எடுத்துட்டு நல்லா தட்டி, இப்ப எப்படி நம்ம ஊறுகாய் செய்யறோமோ அப்ப இதை நல்லா காய வச்சிடணும். நல்லா அந்த தண்ணி நீர் பதம் எல்லாத்தையும் இழுத்துறணும். இழுத்து நல்லா காய வச்சதுக்கு அப்புறம் இது வந்து நம்ம ஊறுகாய் செய்யணும். ஊறுகாய்க்கு வந்து நல்லெண்ணெய் நல்லா காய்ச்சி ஆற வச்சிடுறோம். மன்னிக்கணும், நல்லெண்ணெயை வந்து நல்லா காய்ச்சினதுக்கு அப்புறம் அதுல வந்து இந்த காய வச்ச இந்த வில்லைகளை நல்லா தட்டி, அந்த தண்ணி எல்லாம் போற வரைக்கும் நல்லா நம்ம எண்ணெய்க்குள்ள போட்ட உடனே வந்து பொறுன்னு பொரியும். அப்ப அந்த நீரெல்லாம் அடங்கிருச்சு அப்படின்னா அந்த பொரியிறது வந்து நின்னு போகும். அந்த பதத்துல ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடணும். இறக்கி நல்லா ஆற வச்சிடணும். ஆற வச்ச பிற்பாடு இதுல வந்து ஊறுகாய்க்கான சேர்மானங்கள், அதாவது மிளகாய் பொடி, கடுகு, பெருங்காயம், இந்த 3 வெந்தயம், இது 3ஐயும் நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி இந்த ஊறுகாய் கலவையோட நம்ம சேர்ந்து நல்லா கலந்து விட்டுட்டு ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு, அதாவது ஊறுகாய் கெடாம இருக்கணும் அப்படின்னா உப்பு கூட இருக்கணும். உப்பு வந்து நம்ம சேர்க்கணும். உப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாவும், எண்ணெய் வந்து மிதங்குற மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஊறுகாய் வந்து கெடாது. அப்ப இத வந்து ஆஹ் நம்ம பாட்டில் பண்ணி ஒண்ணு எனக்கு வந்து உப்பு நான் அளவா போட்டுக்கிட்டேன் அப்படின்னா இதை வந்து நம்ம சேர்க்கும் போது சரியா கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு ஒரு வாரத்துக்குள்ள காலி பண்ற மாதிரி நம்ம வச்சுக்கணும். இல்ல எனக்கு நீண்ட நாள் கெடாம இருக்கணும்னா எண்ணெய் வந்து அந்த காய் வந்து அந்த எண்ணெயில வந்து முங்கி இருக்கணும். அவ்வளவுதான் ஊறுகாய் வந்து கெடாம இருக்கிறதுக்கு. இதுவே இருந்தா நம்ம புளிக்குழம்பு செய்யலாம். எப்படி நம்ம வத்த குழம்பு செய்யறோமோ அதே மாதிரி இந்த செங்காயையும் வத்தலாக்கி வச்சுட்டு இந்த செங்காயையும் வந்து புளிக்குழம்புல நம்ம சேர்த்துக்கலாம். அப்ப இந்த புளிக்குழம்பு என்ன நல்லா இருக்கும் அப்படின்னா, நம்ம பூண்டு இதெல்லாம் சேர்க்கும் போது அந்த புளிப்பு, காரம், இனிப்பு, இந்த செங்காயோட துவர்ப்பு இது எல்லாமே சேர்ந்து அப்புறம் ஒரு லேசா ஒரு கசப்பு இருக்கும்.
இப்ப இது எல்லாமே சேர்ந்து அறுசுவையா அந்த புளிக்குழம்பு வந்து நல்லா இருக்கும். நீண்ட நாள் வந்து கெடாமலும் இருக்கும் அந்த புளிக்குழம்பு நம்ம செய்யும்போது. ரெகுலரா நம்ம செய்யற வத்த குழம்பு, புளிக்குழம்பு மாதிரி தான். அதுல வந்து இந்த வத்தல் நம்ம சேர்மானம் சேர்க்கிறோம் இல்லையா, அதுக்கு பதிலா வந்து இந்த செங்காய வற்றல்களை வந்து நம்ம சேர்த்து பயன்படுத்திக்கலாம். உண்மையிலேயே இந்த செங்காய் வந்து கிடைக்கிறவங்க அதை வந்து மரத்துல இருந்து பார்த்து நம்ம பறிச்சு எடுக்கணும். அவ்வளவு நறுமணமா இருக்கும். அந்த வாடையே வந்து நம்மளை வந்து சாப்பிட சொல்லி தூண்டும். அந்த அளவுக்கு வாடை நல்லா இருக்கும். முடிஞ்ச அளவுங்களுக்கு செங்காய் வந்து கிடைச்சது அப்படின்னா இத வந்து நீங்க முதல்ல வந்து அவிச்சு கருப்பட்டி சாறு ஊத்தி சாப்பிட்டு பாருங்க. அதுக்கப்புறமா இந்த முயற்சிகள்லாம் நீங்க பண்ணி பார்க்கும்போது ரொம்ப சிறப்பா இருக்கும். முயற்சி பண்ணி பாருங்க. இன்னைக்கு வந்து 3 உணவுகள் நம்ம பார்த்தோம். செங்காயில வந்து சாக்லேட், அதாவது இஞ்சி மரப்பா மிட்டாய்கள் மாதிரி. அதுக்கப்புறமா வந்து அதுவே வந்து தேன் பாகுல காய்ச்சி சிரப் மாதிரி எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஊறுகாய். ஊறுகாயில இருந்து புளிக்குழம்பு வந்து சின்ன குறிப்பு மட்டும் கொடுத்துருக்கு. புளிக்குழம்பு நம்ம எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன தகவல் மட்டும் கொடுத்துருக்கு. ஆக இன்னைக்கு இந்த 3 உணவுகள் பார்த்தோம். முயற்சி பண்ணி பார்த்துருங்க. நன்றி. நன்றி நன்றிம்மா. அந்த பனையில வந்து பனங்காயில வந்து நமக்கு செங்காயா ஆனதுக்கு அப்புறம் அதோடைய பயன்பாடுகள் என்ன, அதனுடைய அதிலிருந்து எப்படி நம்ம உணவுகள் தயாரிக்கலாம் என்பதை பற்றி கிட்டத்தட்ட ஒரு 3 உணவு முறைகள் நமக்கு சொல்லி அற்புதமா விளக்கம் கொடுத்தாங்க. இன்றைய வேளையில் நமக்கு அந்த செங்காய்களின் உணவுகள் பற்றி அற்புதமாக விளக்கம் கொடுத்த அகிலா குணால் மேடம் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி அம்மா. மற்றும் இதுல வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். செங்காய் உணவுகள் பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால். ஐயா வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். சொல்றீங்களா ஐயா? ஆமாங்க ஐயா, கொஞ்சம் பகிர்ந்துக்கலாங்க. உங்களுடைய சந்தேகங்கள் வந்து இல்லைன்னா பரவாயில்ல. அம்மா வந்து சிவசைலத்துல நேரடியா சந்தேகங்களோ பல்வேறு சந்தேகங்களை கேட்டு நீங்க அருமையா பல்வேறு விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். சந்தோஷம். மற்றும் இன்று கண்ணப்பன் ஐயா வந்து நமக்கு சிவசைலத்தோட ஒரு அனுபவம் அப்படிங்கிறத பத்தி நமக்கு ஒரு அற்புதமான ஒரு விளக்கம் கொடுக்க காத்துட்டு இருக்காங்க. ஏன்னா சிவசைலத்தை வந்து இன்னைக்கு அவங்களுடைய வாழ்க்கை முறையும் அந்த வாழ்வியல் முறையும் மாற்றிய அந்த அற்புதமான இடத்தை பற்றி அவங்களுடைய அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். இந்த காலை வேளையிலே நமக்கு அற்புதமான ஒரு விளக்கம் கொடுக்க கண்ணப்பன் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். குழுவில் உள்ள அனைவருக்கும் காலை வணக்கம். சிவசைலம் ஏற்கனவே நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், அதை பத்தி தெரிஞ்சிருக்கலாம். ஆனா என்னுடைய வாழ்க்கையில வந்து ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தினது அப்படின்னு பார்த்தா சிவசைலத்தை தான் சொல்லணும். தாய் வீடு மாதிரியான ஒரு இடம். நீங்க அங்க வந்து பார்த்தா தெரியும். அதுல முதல்ல அவங்க என்ன முதன்மையாக வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, பொருள் அடிப்படையில வச்சிருக்கிறாங்க. அப்புறம் பொருளற்ற தன்மை அப்படின்னு வச்சிருக்காங்க. அப்போ புலவர் ராமகிருஷ்ண ஐயா கூட சொல்லுவாங்க, முதல்ல உடம்புக்குள் இருக்கிறத மாத்தினாதான் உடம்புக்குள் இருக்கக்கூடிய உள்ள மாறும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு ஜூஸை போட்டு அந்த ஜூஸை ஒரு மூடியை போட்டு முன்னும் பின்னும் திருப்புனா உள்ள இருக்கிறது அப்படியே தானே இருக்கும். அதே போலதான் இந்த ஆசன பயிற்சியும். இந்த ஆசன பயிற்சிக்கு முன்னாடி உணவை மாத்துறது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத வந்து உலகம் முழுவதும் ஒரு பரப்புரையாக கொண்டு வந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான இடம். அப்போ இயமம் நியமம் ஆசனம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, அந்த இயமம் நியமம் அப்படிங்கிறதுக்குள்ளேயே இந்த உணவு அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ள வந்துடுது. அந்த உணவுகள்லயும் பாத்தீங்கன்னா, அந்த உயர்ந்த உணவு, அந்த கடவுள் அப்படிங்கிறத, அந்த கடவுள் உள்ள கிடக்கக்கூடிய அந்த நிலைய வந்து அடைவதற்கு அந்த இறைவனுக்கு உகந்த உணவு அப்படிங்கிறது அந்த தேங்காயும் வாழைப்பழமும் அப்படிங்கிறத பிரதானமாக சொல்லி கொடுத்திருந்தாங்க. அந்த தேங்காய் வாழைப்பழத்தையும் மட்டுமே கொடுத்து ஆசன பயிற்சியை கொடுத்து நாங்க பல்வேறு ஆயிரக்கணக்கான நபர்களை மீட்டு கொண்டு வந்தோம். இன்னைக்கு சித்தா இருக்குது, ஹோமியோபதி இருக்குது, நேச்சுரோபதி, இப்படி பல்வேறு மருத்துவ முறைகள் இருந்தாலும் உணவு மருத்துவம் மாதிரியான ஒரு நிலை வந்து
ஒரு உலகத்திலேயே இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இடம். அதுல என்னைய மாற்றி கொண்டது வந்து அந்த இடம்னு தான் சொல்ல முடியும். நாங்க கடந்த காலத்துல எல்லாம் போனா 1 வாரம் இருப்போம். 7 நாள்லாம் இருந்திருக்கோம். அந்த 7 நாளும் சமைக்காத உணவுலயே இருந்திருக்கிறோம். அந்த சமைக்காத உணவுகள்ல இருந்துட்டு ஆசனம் பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா, அந்த உடம்பினுடைய வளைவுத்தன்மை எப்படி வேணாலும் வளையும். நாங்க ஒரு ஃபோட்டோவுக்கு எடுக்கிறது கூட 7 நாள், 8 நாள் அங்க பயிற்சி உணவுல இருந்த பிறகு தான் நாங்க பள்ளிகளுக்கெல்லாம் கூட அதுல படம் எடுத்தோம். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்த வந்து நாங்க பார்த்திருக்கிறோம். அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய தண்ணியே ஒரு மாமருந்து. அங்க இருக்கக்கூடிய அந்த மலைகள்ல அந்த இலைகள்லாம் விழுந்து, அது மண்ணோட மக்கி, அதுக்கு பிறகு அந்த மக்குன தண்ணீல அந்த மேலோட்டமான தண்ணீய குடிக்கிறதே வந்து அது அவ்வளோ சிறப்பானது. எப்பேர்ப்பட்ட உடல் தொந்தரவுகளா இருந்தாலும் சரி, உள்ள தொந்தரவுகளா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல சரியாயிருக்கு. நாங்க கூட கடந்த காலத்துல எங்கனால ஒண்ணும் பண்ண முடியல. அந்த முழுமைப்படுத்த முடியல அப்படின்னா, நாங்க அந்த சிவசைலத்துக்கு தான் அனுப்புவோம். 10 நாள், 8 நாள் இருந்து வந்த பிறகு அவங்களுடைய உடல் தொந்தரவுகள் முழுவதும் சரியாகும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அந்த தண்ணீரு, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, அந்த காற்று, காற்றே கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காற்று தான் ஒரு நிமிடத்திற்கு 17லிருந்து 18 முறை நம்முடைய ரத்தத்தை சுத்தப்படுத்துது. அப்போ அங்க அடிக்கக்கூடிய காற்றே ஒரு மாமருந்தாக இருக்கு. மேலும் அந்த புலவர் ராமகிருஷ்ண ஐயாவுடைய அந்த வாழ்வியல் நூல்கள் வந்து அங்க இருக்கு. அதோட அந்த புண்ணியவான் வாழ்ந்த இடம், எப்படி நம்மாழ்வார் அந்த இடத்தையே மையமாக வைத்து அவருடைய உடலும் உள்ளமும் இயங்குச்சோ, அந்த ஆன்மா அங்கதான் உறைந்து இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இடமாக நாங்க கருதுறோம். அ மேலும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கழிவு நீக்க தத்துவத்துல வர்மா இருக்கு, மசாஜ் இருக்கு. அதோட சேர்த்து ம் கழிவு நீக்க பொருட்கள் இருக்கு, சித்தா மருந்துகள் இருக்கு, அ ஆயுர்வேதிக் மருந்துகள் இருக்கு. இப்படியான ஒரு நிலைய கொண்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக அது இயங்கிக் கொண்டிருக்கிறதுனால, பல்வேறு அனுபவங்கள வந்து அந்த இடம் வந்து குடுத்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த உள்ளமாக அந்த அ நல்வாழ்வு ஐயா அந்த இடத்த வந்து இயக்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து நம்ம எல்லாரும் ஒரு குடும்பமாக இருந்து, அந்த இடத்திலிருந்து கல்விய உள்வாங்கிட்டு, புலவர் ராமகிருஷ்ணய்யாவுடைய அந்த கொள்கைகளையும் வந்து மேலும் மேலும் வளர்த்தெடுக்கணும், பரப்புரை பண்ணணும். மக்கள் வந்து பொருட்செலவு இல்லாமலும், உடல் தொந்தரவுகள் இல்லாமலும் மேம்படுவதற்கான கல்விய கொண்டு சேர்த்தணும். அதனால வந்து இதை பரப்புரை செய்வதற்கும், இதை விரிவுபடுத்துறதுக்கும் குழுவில் உள்ளவர்கள் வந்து ஒரு முனைப்பு எடுக்கணும் அப்படிங்கிறது இந்த நேரத்துல வந்து நம்ம ஆழமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். மேலும் இந்த 3 நாட்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மன விடுதலைக்கானது. நல்ல ஒரு ஒரு ஒத்த சிந்தனையோட இருக்கும்போது அந்த இடத்திலேயே ஆற்றல் குவியும். அந்த ஒத்த சிந்தனையும், ஒத்த செயல்பாடும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வாக இது அமையும் அப்படின்ட்டு, என்னுடைய செயல்பாட்டை என்னுடைய திசையை மாற்றி அமைத்தது அப்படின்னா, அந்த சிவசைலத்த சொல்லணும். அப்படிப்பட்ட நிகழ்வு, அப்படிப்பட்ட வாய்ப்பு அங்க வரக்கூடியவங்களுக்கு அமையணும், அமையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு, எல்லாரும் கலந்துக்குவோம், எல்லாரும் நேர்ல சந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்வாங்கு வாழ்க. நன்றி நன்றி ஐயா. மேலும் இதுக்குள்ள ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா, கருத்துக்கள் இருந்ததுன்னா நம்ம பரிமாறிக்கலாங்க. நன்றி நன்றிங்க ஐயா. சிவசைலத்தை வந்து ஓரளவு நேரடியா பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை, அதாவது நம்ம ஏற்படுத்தினாலும் உங்களுடைய அங்க இருக்கக்கூடிய அத்தனை அம்சங்களையும் ஐயா வந்து நேரடியா நமக்கு ஒரு வாய்ப்பா இப்ப நமக்கு சொல்லியிருக்காங்க. உண்மையிலுமே நம்ம இப்ப அங்க சிவசைலத்தை நேரடியா பார்த்த ஒரு அற்புதம் தான் அனைவருக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவுபடுத்துறோம். மற்றபடி உங்களுக்கு அதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கூட, சிவசைலத்தை பற்றியான ஒரு சந்தேகங்கள் இருந்தா கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்த வாரம் நம்ம வந்து வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாட்கள் அங்க நேரடி நிகழ்வு நடத்த போறோம்.
ஐயா சொல்றது என்ன, இது பரப்புரை அப்படி என்பது வந்து இந்த இவ்வளவு அற்புதமா வாய்ந்த அந்த இடத்தை மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டும், மற்றவர்களும் அந்த இடத்தை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு தான் அவங்களும் சொல்றாங்க. நமக்கு கிட்டிய வாய்ப்பு அனைவருக்கும் போய் சேர வேண்டும். நன்றி. ஆஹ் ஆஹ் சந்தேகங்கள் இல்லைனாலும் பரவாயில்ல. உங்களுடைய இந்த சிவசைலம் வந்து சொல்லிட்டு இருக்கணும், இன்னும் குறிக்க இன்னும் ஒரு 6 நாட்கள் தான் இருக்குது. நம்ம நேரடியான அங்க நிகழ்ச்சி நடத்துறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கோம். ஓரளவு எல்லாருமே குழுல உள்ளவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் பல நபர்கள் வரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய பதிவுகள் எங்களுக்கு அற்புதமான ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. தாங்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதையும், தங்களை சார்ந்தவர்களையும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள செய்வதையும் நீங்கள் முன்னெடுக்க வேண்டும். எப்படி ஐயா வந்து அந்த இடத்துல போயிட்டு தன்னுடைய வாழ்க்கையே ஒரு தாய் வீடு எல்லாருமே இப்ப வந்து பெரிய விஷயம் என்னன்னாக்கா, இருக்கிற ஆசான்கள் எல்லாருமே நமக்கு வந்து அது பெரிய விஷயமா சொல்றாங்க. உங்களுக்கே தெரியும். ஜெகநாதன் ஐயாவோட சொல்லியிருக்காங்க. அடுத்து அகிலா மேடமும் சொல்லியிருக்காங்க. சிவகாசி மாறன்ஜியும் அதான் சொல்றாரு. இன்னைக்கு கண்ணப்பன் ஐயாவும் என்னை இந்த அளவுக்கு மாற்றிய ஒரு அற்புதமான ஒரு இடம் அப்படின்னாக்கா அது சிவசைலம் அப்படிங்கிற சொல்றாங்க. அப்படி அந்த ஒரு வாய்ந்த இடத்த வந்து நம்மளும் நினைச்சிருக்கலாம். என்ன இது இப்படி சொல்றாங்களே, நமக்கு இந்த வாய்ப்பு இவ்வளவு நாள் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. அது கிடைக்க நேரத்துலதான் அனைவருக்கும் கிடைக்கும். அந்த வாய்ப்பு எப்ப நமக்கு அது கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம நினைக்கலாம். 50 வருடங்களாக ஒரு இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு அற்புதமான ஒரு ஆசிரமம் இன்று நமக்கு அதை பார்க்கக்கூடிய, அனுபவிக்கக்கூடிய அந்த இடத்தை நம் சுற்றி அனைத்து விதமான அம்சங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் நமக்கு கிடைத்திருக்கிறதால் நாமும் மற்றவர்களுக்கு இந்த நிகழ்வுகளை பற்றி எடுத்து கூறி அந்த ஒரு நல்ல விஷயத்தை தெரியப்படுத்தி, எவ்வளவுதான் நம்ம இன்னைக்கு வந்து வெளியில வந்து பரப்புரை பண்ணிட்டு இருக்கோம், இது மாதிரியான ஒரு நல்ல விஷயத்தை அடுத்தவர்களுக்கும் எடுத்து கூறி இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும். நீங்களும் கலந்து கொள்ள வேண்டும், மற்றவர்களையும் கலந்து கொள்ள வைக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. ஐயா வணக்கம், பெருமாள் பேசுறேன். வணக்கம், சொல்லுங்க. அந்த இடத்த பத்தி என்னுடைய நண்பர் தென்காசியில் இருக்காங்க. அவங்க எங்க கூட திருச்சியில 35-36 வருஷம் ஒர்க் பண்ணாங்க. அங்க குற்றாலம் வரேன் அப்படின்னு சொன்ன உடனே தென்காசி அவங்க வீடு இடத்த பத்தி மிக அருமையாக விளக்கி சொன்னார்கள். இந்த இடத்துல இறங்கி இங்கிருந்து 1/2 மணி நேரம், 40 நிமிஷம் 50 நிமிஷம் பஸ் டிராவல் அப்படின்னாங்க. நல்ல அருமையான இடம், வந்து கழிச்சிட்டு வாங்க. ஆனா அப்போ சந்தர்ப்பம் நான் இல்ல, சென்னையில இருக்கேன், உங்களை வந்து அழைச்சிட்டு போறதுக்கு முடியல அப்படின்ட்டாரு. மிக அருமை. அதாவது வியாதிகள் நிறைய இருக்கும், ஒவ்வொரு மனிதனுக்கும் வியாதி இல்லைன்னா இல்லை, ஆனா தீரா எங்கெங்கயோ போயிருப்பாங்க, கடைசியில தீராத அருகம்புல்லால தீர்ந்திருக்கும் அப்படிம்பாங்க. நம்ம இதுலயே அருகம்புல் சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. அது மாதிரி ஐயா வந்து அந்த இடத்துல போய் அவங்க நின்று அவங்களுடைய அந்த வித்தைகளை கத்துக்கிட்டு மிக அருமையாக சிறப்பாக எடுத்துரைத்தார்கள். அதனால நம்ம அந்த இடத்த போய் அந்த மண்ணை மிதிப்போம் அப்படிங்கிற எண்ணத்தோட எல்லாரும் புறப்பட்டு வாருங்கள் என்று உங்களை அனைவரும் அங்கு சந்திப்போம் நேரிலே அப்படின்னு சொல்லி உங்களை அனைவரிடத்திலும் மண்டாடி வேண்டிக் கொள்கின்றேன். நன்றி 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 நன்றி. கொள்ளிடம் சங்கத்தின் வருங்கால தலைவர் கண்ணன் சார் இருக்காங்களா? இல்ல சார், அவங்க வரல. நான் தலைவர் பேசுறேன் சார். பேசுறீங்களா? சரி, ஓகே ஓகே. இன்று நமக்கு இந்த 3 நாட்கள் நம்முடன் இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் கொள்ளிடம் சங்கத்தின் தலைவர் பேரியன் மணிகண்டன் அவர்கள் இந்த நிகழ்வுகளை பற்றி ஒரு சில வார்த்தைகளை கூட அனுப்ப கேட்டுக்கிறோம். அனைத்து ரோட்டரி சங்கங்களுக்கும் வணக்கம். கொள்ளிடம் ரோட்டரி சங்கத்திலேருந்து பேசுறேங்க. இந்த ரோட்டரி சங்கம் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி நடத்தும் இந்த காலச்சக்கரம் 2.0 அனைவருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. அப்புறம் ஆசான் ஜெகநாதன் ஐயா ஒவ்வொரு நாளும் ஒரு பயிற்சியை சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அது மிகவும் யூஸ்ஃபுல்லாகவும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கணுங்கிறதையும் அது தெளிவுபடுத்துது. அப்புறம் அகிலா குணாலன் அவர்கள் டெய்லி ஒரு இது சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அதுவும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கிறது. இன்னைக்கு செங்கால் உணவை பற்றி சொன்னாங்க.
ம். ஆ, ஆ. அது நம்ம பயன்படுத்திக்கிட்டா அது கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே மாரி ஒவ்வொரு தகவலும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கிறது. இது மென்மேலும் தொடரணும். எல்லா ரொட்டேரியன்களும் இத வந்து பயன்படுத்திக்கணும்னு நான் ரொம்ப விரும்புறேங்க. வணக்கம் சார். நன்றி நன்றி சார். உங்களுடைய 3 நாட்கள் இந்த இணைந்து பணியாற்றி தங்களுக்கும் தங்களது சங்கத்திற்கும் மற்றும் தொடர்ந்து பணியாற்றி தொடர்ந்து இந்த பங்களிப்பை கொடுத்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க வேண்டும் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்களோட அன்பான வாழ்த்திற்கு நன்றி. நன்றி நன்றி சார். நன்றி சார். வாழ்க வளமுடன். மற்றும் ஏதாவது உங்களுக்கு இந்த சிவசைலத்தை பற்றிய சந்தேகங்கள், குழுவில் உள்ளவங்களுக்கு சிவசைலத்தை பற்றிய சந்தேகங்கள் இருந்தா இப்ப கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா. சொல்லுங்கம்மா. கழிவு நீக்க பயிற்சின்னு சொல்லி சொல்றாங்க இல்லைங்களா? அத என்னங்கம்மா? கழிவு நீக்க பயிற்சிகள் கூட கொடுக்குறாங்க இல்லைங்களா அங்க? ஆமாம்மா. அது அப்ப அந்த இதுவெல்லாம் எடுத்துட்டு வரணுங்களா ஐயா? இல்ல அங்க கிடைக்குங்களா? இப்போ இல்ல இனிமா கிட் அது மாதிரி இனிமா கிட் எல்லாம் எடுத்துட்டு வரணுங்களா ஐயா? அது எல்லா பொருட்களும் அங்கேயே கிடைக்குங்கம்மா. கிடைக்கும். நன்றி நன்றி. ஆமாங்கம்மா. அங்கேயே சித்தா மெடிக்கல் வச்சிருக்காங்க. ஓ சரிங்க. அதனால எல்லா பொருட்களும் அங்கேயே இருக்குங்க. கழிவு நீக்கங்கிறது நமக்கு அந்த கத்து கொடுக்கறது தான்மா. அந்த இனிமா இதெல்லாம் வந்து நம்ம வீட்டுல செஞ்சுக்கலாம். அந்த கத்து கொடுக்கறது தான் அங்க நடைமுறைப்படுத்துவாங்க. அந்த குளியல் முறைகள் மட்டும்தான் நமக்கு அங்க வந்து 3 நாட்கள். ஒவ்வொரு நாளைக்கு 3 குளியல் முறைகள். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு குளியல் முறைகள். 3 நாளைக்கு அந்த குளியல் முறைகள் இருக்கும். மற்றபடியான கழிவு நீக்கத்தை பத்தி நம்ம அங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். எல்லா விஷயங்களும் இருக்குது அப்படிங்கறத ஐயா தெளிவுபடுத்தினாங்க. நிறைய விஷயங்கள் அங்க கழிவு நீக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு ட்ரீட்மெண்டா அவங்க பண்ணிட்டு இருக்காங்கம்மா அத. சரி சரி. அத வந்து நம்ம அங்க தெரிஞ்சுக்கலாம். எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கலாம். நன்றி நன்றிங்க. நன்றி நன்றி. நன்றி. ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுங்கம்மா. வியாழக்கிழமை இரவு அங்க வந்து தங்கிறதுக்கு வசதி இருக்குமா ஐயா? வரலாமா, சொல்லியிருக்கோம்மா. வியாழக்கிழமை நைட்டே நீங்க வர இருந்தா கூட நீங்க அங்க வந்துட்டு நீங்க தங்கிக்கலாமா. உங்களோட பயண வசதிகளுக்கு ஏத்த மாதிரி. அதாவது எப்படின்னா வியாழக்கிழமை இரவு உணவு இருக்காதுமா. நீங்க சாப்பிட்டு வந்துட வேண்டியதுதான். நைட் வந்து நம்ம அங்க தங்கிக்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு பஸ் வசதியோ இல்ல ட்ரெயின் வசதியோ இருக்குதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அங்க வந்து தங்கிக்கலாமா. எத்தனை மணிக்குள்ள அங்க வர்றது மாதிரி இருக்கணும் ஐயா இரவு? எத்தனை மணிக்கு நீங்க வர்றீங்க? வரலாமா. முத நாள் ஈவினிங்ல இருந்து கூட நம்ம சொன்னோம்னா ஈவினிங்ல நைட் வந்தீங்கன்னா இப்ப கூட நம்ம அங்க தங்கிக்கலாம். நன்றி ஐயா. பக்கத்துல தானே இருக்கீங்க அங்க? ஆமா ஐயா பக்கம் தான். இந்த காலையில வந்து 3 hours டிராவல் ஆகும் ஐயா. நன்றி நன்றி. நன்றி நன்றி. சுபாஷினிக்கு போன் பண்ணாங்க சென்னையில இருந்து வர்றது மாதிரி. சுபாஷினின்னு எனக்கு போன் பண்ணாங்க. சரிங்கம்மா. சென்னையில இருந்து வரேன். உங்களுக்கு ஏதாவது சொன்னாங்களா அவங்க? இல்லைங்களம்மா, ஒன்னும் எனக்கு கால் பண்ணல.